அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறதுல பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து நிறையா மருந்துகள் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில மருந்துகள் ஒத்துக்காது. அப்படி எந்த மருந்துகள் ஒத்துக்காட்டா கூட இந்த கல்லூரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து அருமருந்தாட்டு இருக்கும். அதாவது இந்த கல்லூரிக்கு அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா கல்லை உருக்கக்கூடியது, கல்லை கரைக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அதனோட பொருள். இந்த மூலிகையை வந்து நம்ம இளம் தண்டு, இலை, பூ, காய் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். அவ்வளோத்தையும் நம்ம பறித்து ஒரு கையளவுக்கு எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு டம்ளர் பசும்பால் விட்டு அதை நல்லா மைய அரைக்கணும். பசும்பால் வந்து நாட்டு மாட்டு பசும்பாலாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது. நல்லா மைய அரைச்சி அதுக்கப்புறமாட்டு அதை குடிக்கிறதுக்கு தயாராட்டு ஒரு கப்பில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாட்டு அந்த பேஷண்ட் யாரோ அவங்க ஃபஸ்ட்டு காலையில் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், குளுமையாட்டு. வெறும் வயிற்றில் விடிய காலையில் அந்த ஒரு கப்பு பாலையும் அவங்க உள்ளாடி குடிச்சிடணும். அதுக்கப்புறமாட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அவங்க ஒரு 2 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் குடிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு சாதாரணமாட்டு அவங்க உணவுகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள அவங்களோட தனிப்பட்ட வேலைகள்லாம் அவங்க பார்த்துக்கலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதை அவங்க சரியாக ஒரு 3 நாள் எடுத்தால் போதுமானது. சில பேருக்கு அந்த சைஸ் ஸ்டோனோட சைஸ் வந்து 10 எம்முக்கு மேலே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணா 7 நாள் வரைக்கும் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அதுக்குள்ளாடி இந்த கல் அவ்வளவுமே கரைஞ்சி மாவாட்டு சிறுநீர் வழியாகவே வெளியேறதை அவங்க உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அருமருந்து இந்த கல்லூரிக்கு மூலிகை. மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.